ஹலோ வணக்கம். இப்போ நம்ம ஒரு குடல் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. அந்த கடாயை நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தேவையான பொருள் ஒரு 200 கிராம் என்ன செஞ்சுருக்கிறேன், குடல் வாங்கி நல்லா அவிச்சு குக்கரில் போட்டு அவிச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு அதை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், 3 பச்சை மிளகா, இதில் இஞ்சி பூண்டு மிளகு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 தக்காளி, பெரிய தக்காளியும் சின்ன தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் தேங்காவை மிக்சியில் நல்லா மையாக அடித்து வச்சுருக்கிறேன். இங்கே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் மிளகு சேர்த்துக்கிறனால கொஞ்சம் வத்தப்பொடி 1/2 ஸ்பூனும் 1.5 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச பொடியும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கடாய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இதில் கொஞ்சம் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன சீரகம் பொரியட்டும். சின்ன சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்ல, அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். குடல் குழம்புக்கு மிளகு நிறைய சேர்க்கணும். அப்போ தான் அந்த வாடை, இந்த குடல் வாடையெல்லாம் இருக்காது. நல்லா ஸ்பைசஸ் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாடை இருக்காது. கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா அது சின்ன வெங்காயம் போட்டால் கூட கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். சின்ன வெங்காயம் சேர்ந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா சுருளை வதக்கிக்கலாம். ஆயில்லையே நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடிகள் அதில் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கிற பொடி என்ன செஞ்சுக்கலாம், அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அந்த ஆயில்லையே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேகணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அது கூடயே அந்த எடுத்து வச்ச வத்தல் பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அந்த குடல் எடுக்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா ஒரு 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு நமக்கு இன்னும் குடல் குழம்பு இன்னும் தேங்காய் ஊற்ற வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் குடல் கொஞ்சம் அந்த இதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக அந்த தேங்காய் அரைச்சி இதை ஊற்றிக்கலாம். குடல் நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். குடல் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஜாரை கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு போதுமான அளவு தண்ணி சரியாக வரும். அவ்வளோதான். இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும். பாருங்கள், குடல் குழம்பு நல்ல தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். எல்லாமே சேர்த்தாச்சு. இனி இறக்க போகிற நேரத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிக்கலாம். இப்போ அந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், குடல் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பண்ணிக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளிலாம் எனக்கு கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்து இந்த தக்காளி தோலெல்லாம் நல்லா சுருளணும். அதுக்கப்புறம் தான் குழம்பு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் உப்பு, உரப்பு, புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது.
குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வந்து இந்த குடல் குழம்ப வந்து நம்ம வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம இதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இந்த குடல் குழம்பு வந்து வயிறு புண்ணாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கடையில் வந்து சிலிப்பி குடல் கொடுங்க அப்படின்னு சொன்னால் தருவாங்க. அதை வாங்கி நம்ம அந்த மாதிரி வேக வச்சுட்டு கொஞ்சம் காரத்துக்கு ரொம்ப சேர்க்காம மிளகு மட்டும் சேர்த்துட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அந்த குடல் புண் எல்லாமே நமக்கு ஆறும். அதனால தான் இந்த அடிக்கடி என்ன செய்வாங்கன்னா இந்த குடல் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கணும். வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மட்டன் வாங்குறதுக்கு பதிலாக கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு குடல் குழம்பு ஒரு குடல் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். சாப்பாடுக்கும் கரெக்டாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சப்பாத்தி, பூரி எதுக்குனாலும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடல். ஆமாம், பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இன்னும் கொஞ்சம் குழம்பு வற்ற விட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, வேகட்டும் குழம்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வற்றணும், அவ்வளோதான். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி ஏற்கனவே போட்டிருக்கோம். இதை லைட்டாக தூவி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குடலுக்கு வந்து கொஞ்சம் வேகணும். அதுக்காக குக்கரில் வந்து கொஞ்சம் கூட 2-3 விசில் வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், குடலை வேக வைக்கணும். மட்டன் மாதிரி கிடையாது, குடல் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் இட்லி தான், அதுக்காக குடல் குழம்பு வச்சாச்சு. இட்லிக்கும் குடல் குழம்புக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.